இருக்கிறாங்க. இந்த எபிசோட ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேர்மனை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி அவர் வந்து அப்படியே வானத்தையே பார்த்துட்டு இருக்காரு. அவரோட பிஎம் சார் ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிருப்பாங்க, அதனால சரியா தெரியாம இருக்கும் அப்படின்னு. இல்லடா இந்த நைட் நேரத்துல அதுவும் இந்த இதெல்லாம் ஆர்பிட்ல தான் வரும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வரும் சார், பட் அங்க நடந்த பிரச்சனைனால பவர் சப்ளை வந்து இதாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சமா ஆக்சிஜன் இருக்கும், அதனால அவங்க உயிர் வாழலாம் அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்றப்ப, அப்போ ஒருவேளை இந்த பவர் சப்ளை எல்லாம் ஆஃப் பண்ணா ஆக்சிஜன் வந்து இதாகாதா, ஒன்றும் பிரச்சனை ஆகாதா அப்படின்றப்ப, அப்பெல்லாம் எதுவும் ஆகாது சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாம அப்ப ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மால் செத்துருவான் போச்சு, அப்ப என்னோட கிராண்ட் சில்ட்ரன்ஸா பார்க்க முடியாது என்னால அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பேர பிள்ளைகளை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இவர் ஒரு மாதிரியா கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அங்கிட்டு இருந்து டாக்டர் சேர்மன் 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 அப்படின்னா, என்னடா எப்பா பாரு சேர்மன் சேர்மன் கத்திக்கினே வர்ற, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு. சார் ஆக்சுவலி வந்துட்டு அந்த எக் இன்னும் உயிரோட ஆக்டிவா இருக்கு, இந்த பாருங்க சேட்டலைட் லைவ்ல கம்யூனிகேஷன்ல இருக்கு அப்படின்னு எதா சொல்ற அப்படின்றப்ப, ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து அந்த கண்டெய்னர் இருக்குல்ல, அந்த கண்டெய்னருக்குள்ள வச்சிருந்திருப்பாப்ல பாதுகாப்பா. சோ அது ஒரு சேஃபான ஒரு சின்ன கண்டெய்னர் தான். அந்த கண்டெய்னர்ல வந்து சேட்டலைட்ல, அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு சேட்டலைட்ல கனெக்டிங்ல இருக்கும். சோ அதனால வந்து அது என்னென்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கும். சோ இத சொன்ன உடனே அப்படியா சூப்பரா வாடா வாடா அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் பாப்புண்டான்னு சொல்லிட்டு இந்த சேர்மன் அது போக அவங்களுடைய மருமக எல்லாரும் போய் ரூம்ல உட்காந்து பாக்குறாங்க. சோ அந்த முட்டை எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு. அதுல இப்போ என்னன்னா இந்த கரு முட்டை நல்லா டெவலப் ஆறதாங்க எல்லாத்தையுமே காட்டுது. சார் இது வந்து தனிப்பட்ட நம்மளுடைய தனி சேட்டலைட்னால தான் வந்து இந்த மாதிரி காட்டுது. அது மட்டும் இல்ல, அது ஆல்ரெடி வந்து என்ன ஃப்ரீசிங் லெசன்ல இருக்கணுமோ அந்த அளவுக்கு அது இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே, இப்போ வந்து நீங்க டாக்டர் காங்க ஏதாவது கான்டாக்ட் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி அவங்க மருமகளும் கேட்கும்போது என்ன ஆச்சு அப்படின்றப்ப, சத்தியமா முடியல சார், ஏன்னா பிஏ வந்து சொல்றாப்ல ஆல்ரெடி அங்க இருக்கிற எல்லா பவர் கனெக்ஷன் எல்லா நெட்வொர்க் கனெக்ஷன் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. சோ கண்டிப்பா நம்மளால கான்டாக்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலி சொல்ல போனா இது ஒரு 30 நாள் வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். நமக்கு இந்த 30 நாள் டைம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அங்க காப்பாத்துறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் வந்து காங்க காப்பாத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த முட்டையும் வந்துட்டு பூமிக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒருவேளை வந்து காங் செத்துட்டா அப்படின்னா கண்டிப்பா அவங்க கூட சேர்ந்து இதுவும் செத்துரும்ல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் கேட்டுட்டு ஒருவேளை நம்ம ஹீரோ செத்துருவானோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்கோட போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஃப்ட்ல போகும்போது அது ஒரு சில விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஸ்பேஸுக்கு போறதுக்கு முன்னாடி பேசியிருப்பாரு, அவங்க அம்மா எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்பாங்க, பரவாயில்லடா அம்மா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கடா அப்படின்றப்ப, ஆமா அவங்களோட பையன் இப்ப நான் ஸ்பேஸுக்கு போறேன், அது போக போயிட்டு வந்தோடனே வந்து மேரேஜ் வேற நடக்க போகுது, சோ அதனால எல்லாமே நினைச்சு சந்தோஷமா இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். சோ உண்மையாவே நீ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறியாடா அப்படின்றப்ப, ஆமா எனக்கு பிடிச்சிருக்குது, சோ அதனால அவ்வளவுதான் கல்யாணம் பண்ண போறேன், போயிட்டு வந்தோடனே சின்னதா நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் அப்படியே மேரேஜ் அவ்வளவுதான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப அப்படியே ஹீரோட ஃப்ரெண்டு கேட்பா, டேய் உண்மையிலேயே உனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டேங்கிறக்கா பண்றியா இல்ல உண்மையிலேயே சந்தோஷமா தான் அந்த கல்யாணத்தை பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்திருப்பான். இவன் ஓகே இந்த சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம சியர்ஸ் அடிச்சிருந்திருப்பான். சோ இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஒரு மாதிரியா ஃபீலிங் ஆகி போய்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேர்மனோட பொண்ணு வர்றாங்க, அதே மாதிரி வந்துட்டு நம்ம சீஃபோட லவர் வராரு. சோ இவர் வந்து அப்படி பாக்குறாங்க, ரெண்டு பேரும் பார்த்துட்டு டக்கு ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. ஆல்ரெடி பிரஸ்காரங்க சார் சொல்லுங்க சார் கேட்டுட்டு இவர் கண்டுக்காம எனக்கு என்ன உள்ள போறாரு, வேமா குடுகுடுன்னு சூட்கேஸோட உள்ள போய் டக்குன்னு கார்டு அடிச்சு செக்யூரிட்டியா நிப்பாட்ட சொல்லிட்டு, இங்க பாருங்க மேடம் ஒன்லி ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும் தான் இங்க உள்ள வர முடியும், நீங்களாம் வர முடியாது அப்படின்னோடனே, ஓஹோ அப்படியா, அந்த டூரிஸ்டுக்கு தேவையான பணம் அது போக இந்த இது எல்லாத்துக்கும் தேவையான பணம் எல்லாத்தையும் நாங்க தான் ஸ்பான்சர் பண்றோம், என்னாலே உள்ள வர முடியாதா, நான் கண்டிப்பா வந்து இதுக்கு யார் சார்ஜோ அவங்க எல்லாத்தையும் பார்க்கணும், நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம டூரிஸ்டா கூட்டிட்டு போன ஒருத்தனா அங்க எனக்கு தனியா விட்டு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, நோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, டூரிஸ்ட் மட்டும் மாட்டிக்கல எங்களுடைய கமாண்டர் தான் மாட்டிருக்காங்க, சோ ரெண்டு பேரையும் காப்பாத்துறது என்னோட பொறுப்பு, நீங்க போய் வீட்ல வந்து வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பான முறையில நானே போய் காப்பாத்திட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க பாரு அவன் என்னோட ஃபியான்சி, அவன் மட்டும் உயிரோட வரல பாத்துக்கோ அப்படின்னோடனே, இங்க பாருங்க மேடம் உங்க கல்யாணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், கண்டிப்பா அவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்துருவான், அவனை கூட்டிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க சேர்மனை காட்டுறாரு, அவர் யாரோ ஜான் மொரோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்னுடைய கிராண்ட் சைல்டு, அதாவது வந்து அவருடைய பேர குழந்தை உருவாக்கக்கூடிய அந்த கரு முட்டை அங்க மாட்டிக்கிச்சு, சோ அதை இங்க பூமி கொண்டு வரணும், அங்க ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள காப்பாத்தி இங்க கொண்டு வரதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு என்னுடைய ஃபேமிலியோட ட்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த கரு முட்டை மட்டும் கிடைக்கல அப்படின்னா என்னுடைய ஃபேமிலி கடைசி எண்டுக்கு வந்துடும், சோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதை ஒரு பொண்ணை வச்சு டிரான்ஸ்லேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஜாப்பனீஸ் மொழியில பேசுறாங்க, எது ஜப்பான் யார்ட்டையோ கேக்குறாங்க போல இருக்கு. பட் அவங்க வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு எங்களால அந்த ஷிப்பை லான்ச் பண்ண முடியாது, ஏன் அப்படின்னா அந்த ஷிப்பை லான்ச் பண்றதுக்கு இன்னும் தயாராகல, சோ எங்களால இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு இவர் ரொம்ப டென்ஷன், அடே ஃப்ராடுகார பையலே உனக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணிருக்கேன்டா, இந்த ஒரு உதவி பண்ண மாட்டேன் எனக்காக அந்த ஷிப்பை லான்ச் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்றப்ப அவரால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே சேர்மன் பயங்கரமா டென்ஷன் ஆறாரு, என்னடா இது இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு. அப்படியே இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபிளைட்ல நம்ம ஆட்களை காட்டுறாங்க, அங்க ஸ்பேஸ்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா எல்லாம் முதல்ல கெத்தா தான் வர்றாங்க, அப்புறம் பார்த்தா திடீர்னு எல்லாம் டப்புன்னு விழுகுறாங்க, எல்லாரையும் பிடிச்சு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. என்ன மேட்டர்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஜீரோ கிராவிட்டில மறந்துகிட்டு இருந்திருப்பாங்க, இங்க கிராவிட்டில வரவுமே அவங்களால ஸ்ட்ராங்கா நிக்க முடியாது, இந்த பிரச்சனை எல்லா ஆஸ்ட்ரோநாட்டுக்குமே இருந்திருக்கும். சோ அது மாதிரி தான் இங்கேயும் இவங்க என்னன்னா டப்புன்னு விழுகுறாங்க, கொண்டு வந்து உட்கார வச்சு ஐயோ என்னால முடியலையே, அங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா இங்க நம்மளால நிக்க கூட முடியலையே, எனக்கு என்னமோ ஏதோ நம்ம நோய்வாய் தாக்கப்பட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சாண்டியன்ட்ட வந்து சார் ஆக்சுவலி உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டோன்னே, கண்டிப்பா வேணும் எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், ஒரு 10-15 பாட்டில் கொண்டு வரீங்களா அப்படின்னு, ஓகே சார் அப்படின்ட்டு போறாங்க. இவனும் அந்த தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு, காய்ஸ் உண்மையிலே பூமியில இருக்கக்கூடிய இந்த தண்ணி
இருக்க பத்தியா தண்ணி அது செம்ம டேஸ்டியா இருக்கியா அப்படின்னு. ஏன் அப்படின்னா இப்ப அங்க இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாமே அவங்களோட இதுல பியூரிஃபை பண்ணது. ஆஸ்ட்ரோநாட் வந்து யூரின் போறாங்க அப்படின்னா அதைத்தான் அங்க பியூரிஃபை பண்ணி தண்ணியா மாத்தி கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கு இதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சோ இங்க இருக்கக்கூடிய தண்ணி வந்து நேச்சுரலா கிடைக்கிறனால அதோட டேஸ்டே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இவனு வந்து அப்படி கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்பாடா கொடுங்க கொடுங்க அப்படின்னு கொண்டு வந்து வாங்கிக்கிறான். நம்ம லியும் பாத்தீங்கன்னா ஐயோ நான் ஜீரோ கிராவிட்டியை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா, எனக்கு என்னமோ வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தோணுது இங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளுங்க ரொம்ப நாள் ஜீரோ கிராவிட்டில இருந்தனால அவங்களோட வெயிட்டே அவங்களுக்கு ஹெவியா தெரியுது. அந்த பொண்ணு அப்படியே சொல்லுது, ஐயோ என் பாடி வெயிட்டே எனக்கு ரொம்ப ஹெவியா தெரியுதே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு பக்கம் புலம்புது. அதே மாதிரி அங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம காங் இருக்காருல அவரெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி கேனை குடிச்சிட்டு அந்த ஜீரோ கிராவிட்டில எப்பவுமே அப்படி ஃப்ரீயா விட்டுருவாங்கல்ல அது மாதிரி டப்புன்னு விட்டுறாரு. கீழே உலகம் பாக்குறாரு, ஐயோ இன்னும் நம்ம அதுல இருந்து மீண்டு வரலையா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இது இவருக்கு இல்லைங்க, நிறைய ஆஸ்ட்ரோநாட்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படித்தான் போயிட்டு வந்த உடனே அவங்களால வந்து இந்த கிராவிட்டியை கரெக்டா இது பண்ணிக்க முடியாது. அந்த ஜீரோ கிராவிட்டில இருந்த மாதிரியே சில விஷயங்கள் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இங்க காங்கும் பண்றாரு. நம்ம காங்கும் எல்லாம் உங்க தப்பு தாண்டா, நீங்க அந்த டூரிஸ்ட் ஹெல்ப் பண்ணீங்க 3 பேர் சேர்ந்து அந்த கரு முட்டைக்குள்ள அந்த இதை செலுத்துறதுக்கு எப்பறம் மைக்ரோஸ்கோப் இல்லாம இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, உங்க 3 பேரால தான்டா அது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம லீ டக்குன்னு கோவப்பட்டு அங்க இருக்கிற மாதிரியே வந்து அந்த வாட்டர் கேன டக்குன்னு இப்படி கையாட்டுவான். அந்த இங்க வந்து தண்ணி கிராவிட்டினால டப்புன்னு கொட்டிருமல மாதிரி டப்புன்னு கொட்டும். ஐயோ ஐயோ மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப அவன் பாட்டுக்கு ஆரம்பிச்சு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுற, ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டான் ஏதோ பண்ணோம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு இருக்கான். ஆனா இவங்க 3 பேர் இப்படி சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம சாண்டியான ஒரு பக்கம் உட்கார்ந்து வெறும் தண்ணியா குடிச்சிட்டே இருப்பான். குடிச்சிட்டு அப்பாடா சூப்பரா இருக்கு உங்களுக்கு வேணுமா இந்த அப்படின்னு எடுத்து கொடுக்குறான். அப்படியே பாக்குறாங்க ஆடா பாவி. அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க எப்படி அவங்களை காப்பாத்த போறோம், அவங்களோட ஆக்சிஜன் இன்னொரு 24 ஹவர்ஸ்க்கு தான் இருக்கும், அதுக்கு போது வந்து ஆக்சிஜன் கிடையாது, அவங்க உயிரோட அங்க இருக்கிறதே பெரிய விஷயம் தான். சரி ஓகே iOS ஓட ஹெட்டர்ஸ் சென்டர்ல பேசுனீங்கல்ல அவங்க எப்ப லான்ச் பண்றாங்க அப்படின்றப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாளைக்கு மார்னிங் தான் லான்ச் பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னானே இல்ல இன்னைக்கு நைட்டே லான்ச் பண்ணா மட்டும் தான் அவங்களால போக முடியும், அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க கண்ணாடிக்காரன். சோ இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு போன் வருது. இங்க பாத்தீங்கன்னா அதே நேரத்துல நம்ம ஈவாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொம்மையை தூக்கிட்டு வேகமா வராரு. வந்து டம்முன்னு போட்டோன்னே அவங்க போன்ல பாத்துட்டு ஒண்ணும் இல்ல திருடன் கையில கிடைச்சிட்டா நீ வேணா வந்து செக்யூரிட்டி வந்து வர சொல்லு நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அவர் அப்படியே பாக்குறாரு என்ன மேடம் அப்படின்னு. இங்க பாருங்க இந்த சூட் வந்து சவுண்டோட வைப்ரேஷன் அது போக வந்து நம்மளுடைய பிளட் பிரஷர் அது போக வந்து ஏர் பிரஷர் இது எல்லாத்தையுமே கரெக்டா வந்து ஃபைனல் டெஸ்ட் எல்லாத்துலயுமே பாஸ் பண்ணிருக்குது. சோ இந்த இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ அம் a பெஸ்ட் பைலட்டும் கூட. சோ நானே அவங்களை காப்பாத்துறதுக்காக கலகறேன். சோ நான் போறேன் இங்க இருக்கிற ஷிப்பை கொடுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னே நம்ம கண்ணாடி காரணம் மேடம் இது நம்மளால செய்ய முடியும், அது மட்டும் இல்லாம நம்ம கமாண்டர் பார்க்க தாராளமா நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஆமாங்க இவர் பேர் பார்க்கு, நான் இது வரைக்கும் வந்து எக்ஸ் எக்ஸ்னு சொல்லிட்டே இருந்தேன், இனிமே பார்க்கனே சொல்லிடுறேன். ஆனா நம்ம சீஃப் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா இங்க பாரு நீங்க வந்து அவர் மாதிரி காமெடி பண்ணாத சரியா, இது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க பாரு எதையுமே நம்ம ப்ராப்பரா பண்ணாம உங்க இஷ்டத்துக்கு வந்து இந்த இதெல்லாம் கொண்டு போய் லான்ச் பண்ண முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம லான்ச் பண்ண எதுவுமே பிரச்சனை வந்திருக்குது, அதனால இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ணி தான் ஆகணும், இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சத்தம் போட்டுறாங்க. ஆனா நம்மால பார்க் என்ன சொல்றாப்ல அப்படின்னா இல்ல கண்டிப்பா பர்ஃபெக்ட்டா எல்லாமே இருக்கும், நான் எல்லாத்தையும் செக் பண்றேன், நானே எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லாத்தையுமே இது பண்ணி நானே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி இங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா லைட் அப்படியே பிளிங்க் ஆகி எரிஞ்சிட்டு இருக்கு. சோ இன்னொரு 10 hours தான் வந்து ஆக்சிஜன் சப்ளை இருக்கும், இவங்க சர்வைவல் டைம் இன்னொரு 10 மணி நேரம் தான் இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நம்ம சேர்மனோட பொண்ணுட்ட வந்து சேர்மனோட பிஏ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. சோ உங்களுடைய காங் ரியாங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்துட்டு அங்க உயிரோட தான் இருக்காரு, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம், சேர்மன் என்ன நடந்தாலும் சரிதான் அந்த கரு முட்டையை கொண்டு வர்றதுக்காகவாது கண்டிப்பா வந்து ஸ்பேஸ் இப்ப அனுப்பிச்சுதான் ஆகணும், சோ கண்டிப்பா அவரும் திரும்ப பூமிக்கு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா சரி உனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கல ஓகே கீப் அப்டேட்ல இரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போனை கட் பண்ணிடுறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த சீஃப் பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேர்மன் பொண்ணு சும்மா லெஃப்ட் ரைட் வாங்கிருப்பா, எவ்வளவு தைரியம் இருந்தா நாங்க எவ்வளவு ஃபன் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்து எவ்வளவு தூரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வந்து அந்த டூரிஸ்ட அங்க விட்டுட்டு வருவீங்க, அது மட்டும் இல்லாம அவனோட ஃபியான்சிங் கூட எதுக்காக அந்த மாதிரி விட்டுட்டு வந்தீங்க, கூடதுல கமாண்டர் வேற விட்டு வந்திருக்கீங்க என்னதான் நினைச்சிருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட்டு இருக்காங்க. பட் இவங்க வந்து கேக்குறாங்க எப்பதான் வந்து நீங்க சிப் அனுப்புவீங்க அப்படின்னு சொன்னோன்னே நாங்க அதுக்காக தான் மேடம் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், கொஞ்சம் டைம் கொடுங்க கண்டிப்பா அனுப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் லவ்னா என்னன்னே தெரியாதா, அங்க மாட்டி இருக்கிறது யாரு தெரியுமா, என்னோட உயிர், அவன் மட்டும் வரல வச்சுக்கோங்களேன் நடக்கிறது வேற அப்படி இப்படின்றனே. இங்க பாருங்க மேடம் தயவு செய்து எங்களை நம்புங்க, கண்டிப்பா நாங்க அங்க இருக்கக்கூடிய 2 பேரையும் பூமிக்கு கொண்டு வருவோம், அது எங்களுடைய கடமை, நாங்க கண்டிப்பா அதை செய்வோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலி இங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா இவங்க இந்த லான்ச் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு எத்தனை நாள் வேணும், அதாவது இவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான், ஆனா நார்மலா என்னதான் நீங்க வந்து ராக்கெட் வச்சு இந்த ஸ்பேஸ் இப்ப லான்ச் பண்ணாலுமே கிட்டத்தட்ட போறதுக்கு 7 நாள் ஆயிரம் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு தேவையானது ஒரே நாள்ல தான் ரீச் ஆகணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி சீஃப் கேட்கும்போது நம்மளுடைய பார்க்கும் கேக்குறாரு. ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல, இங்க பாருங்க நார்மலா நம்ம ஒரு ஷிப்பை வந்து லான்ச் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் இல்ல 400 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட்ல இருக்கும். சோ நம்ம அதை வந்து லான்ச் பண்றப்ப பாத்தீங்கன்னா அதை ரீச் ஆகிறதுக்கு 7ல இருந்து 8 நாள் வரைக்கும் பிடிக்கும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஒரே நாள்ல அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள போனோம், கிட்டத்தட்ட வெறும் 50 கிலோமீட்டருக்குள்ள தான் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கணும். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நம்மளால அதை பண்ண முடியும்
முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் கேக்குறாரு. ஆனா இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமே, அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கண்ணாடிக்காரரும் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்கு அப்படின்றாரு. என்ன வழி சொல்லு அப்படின்னோடனே, ஒண்ணு இல்ல, ஆக்சுவலி ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து எப்பயுமே நம்ம பூமியோட ஆர்பிட்ல சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்படின்னோடனே, ஆமா அதே மாதிரி நம்ம லான்ச் பண்ணக்கூடிய இடம், அதாவது நம்ம கொரியால நம்மளுடைய ராக்கெட்டை லான்ச் பண்ணக்கூடிய இடத்துக்கு நேர் கரெக்டா அந்த டைரக்ஷன்ல ஸ்பேஸ் ஸ்டேஷன் வரும்போது, அதாவது பூமி ஆர்பிட் மேல வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் ஒரே ஆங்கிள் இருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ லான்ச் பண்ணோம்னா வித்தின் 2 hours நம்மளால ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியும் அப்படின்றாரு. அது மட்டும் கிடையாது, அந்த ஆர்பிட் குள்ள நம்மளால நம்மளுடைய ஸ்பேஸ் ஷிப்பை கொண்டு போக முடிஞ்சிருச்சு சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னா டாக் பண்றது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம்லாம் கிடையாது, அது வந்து பாத்துக்குவாரு அவரே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஈஸியா டாக் பண்ணிடலாம் அப்படின்றாரு. இல்ல இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், அதுவும் நம்ம லான்ச் பண்ற இடத்துக்கு நேரா வந்து அது வருங்கிறதும் அந்த டயத்துக்காக நம்ம வெயிட் பண்றதுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்றப்போ உடனே அங்க இருக்கிற பொண்ணு, இல்ல ஆக்சுவலி இது வந்து அவ்வளவு டேஞ்சரஸ் மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ வந்து இது ஈஸியா இருக்கும் தான் தோணுது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணா இதை ஈஸியா பண்ணலாம் மேடம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ அப்பதான் அங்க இருக்கிற இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல அதுல வந்து டேஞ்சரஸ் நிறையவே இருக்கு. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் மிதந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு கண்ட்ரோலா இருக்கும், ஸ்டேபிளா இருந்திருக்கும். சோ அதனால ஈஸியா அவங்களால வந்து டாக் பண்ண முடியும். ஆனா இப்போ அது வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு, எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாம ஸ்பேஸ்ல மிதந்துகிட்டு இருக்கு, ரொம்ப வேகமா ஆர்பிட்ல சுத்திக்கிட்டு இருக்கு. சோ அதோட ஸ்பீடு இதெல்லாம் அதான் கனெக்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம நமக்கு கரெக்டான ஒரு கால்குலேஷன் வேணும். இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷனை பத்தி நமக்கு ஃபுல் டீடைலும் தெரிஞ்சா மட்டும்தான் இது சாத்தியம். இல்ல அப்படின்னா நீங்க அன்னதான் ஆர்பிட்டுக்கு கரெக்டா கொண்டு போனாலுமே டாக் பண்றதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்றாங்க. சோ ஆமாங்க, இதுக்கு முன்னாடி வந்து கண்ட்ரோலா இருந்திருக்கும், இப்ப கண்ட்ரோல் இல்லாமல சுத்திக்கிட்டு இருக்குது, ரொம்ப வேகமா வேற சுத்திக்கிட்டு இருக்கும். உடனே இன்னொருத்தரும், இங்க பாரு, இதுக்கு விட்டா உனக்கு வேற ஏதாவது வழி இருக்கா சொல்லு பாப்போம். அங்க ஸ்பேஸ்ல 2 பேர் வந்து உயிரை போராடிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள காப்பாத்த வருவோம்னு சொல்லிட்டு. சோ நம்ம இப்ப ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த 2 உயிர் போறோம். அது போக வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் மொத்தமாவே அழிஞ்சிரும். சோ நமக்கு இதை விட்டா வேற வழியே இல்லங்கிற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கு வந்து டாக் பண்றதா பிரச்சனை. அந்த ஆர்பிட்ட கூட நம்மளால கண்டுபிடிச்சிடலாம், ஆனா எப்படி கொண்டு போய் டாக் பண்ணுவோம் முதல்ல ஸ்பேஸ் ஷிப், அது பயங்கர வேகமா போயிட்டு இருக்கும், அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணுமே அப்படின்னோடனே டக்குன்னு நம்மளுடைய பார்க் சொல்றாரு, இல்ல நம்ம ஏன் ரோபோட்டிக் ஹேண்ட் யூஸ் பண்ண கூடாது, ஆக்சுவலி வந்துட்டு நம்மளுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இதுக்கு முன்னாடி நம்ம ரோபோட்டிக் ஹேண்ட் யூஸ் பண்ணிருக்கோம், அந்த மாதிரி ஒரு ரோபோட்டிக் ஹேண்ட் அதுல ஃபிட் பண்ணுவோம், ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது போற வேகத்துக்கு கரெக்டா அதை வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா போதும், நமக்கு தேவை ஸ்பேஸ் ஸ்டேஷனை பிடிச்சா போதும், அதுக்கு அடுத்து கண்டிப்பா வந்து அதோட வேகத்துக்கு ஈக்குவலா இதுவும் வந்து மூவ் ஆகும்ல, சோ அப்போ வந்து கண்டிப்பா நான் வந்து அதை டாஷ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ரோபோட்டிக் ஹேண்ட் வேணும் அப்படின்னா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தவங்க டக்குன்னு நம்ம சீஃப் என்ன பண்றாங்க, நேரா ஃபிளைட்ல வந்துட்டு இருக்க நம்மளுடைய சாண்டியானுக்கு போன் அடிக்கிறாங்க. சாண்டியான் போன் அடிச்சனே, நம்ம சீஃபா அப்படின்னோனே வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எடுக்கிறாங்க. எடுத்துட்டு சொல்லுங்க சீஃப் அப்படின்னோனே, சாண்டியானோ உன்னால எங்களுக்கு ஒரு வேலை ஆகணும், ஒன்னும் இல்ல சிம்பிளான விஷயம் தான், உன்னுடைய ஸ்பானிஷ் ஃப்ரெண்ட்ஸ் யார் மூலமாவது வந்து ஏரோஸ்பேஸ் கம்பெனியை வந்து கான்டாக்ட் பண்ண முடியுமா, ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க சில ரோபோட்டிக் ஹேண்ட் வாங்க வேண்டி இருக்கு, சோ அதுக்கு வந்து அவங்களோட ஹெல்ப் தேவை இப்போதைக்கு, அதுவும் இமிடியேட்டா தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய காங்க கேக்குறாரு, ஆமா சீஃப் எதுக்காக உங்களுக்கு இப்போதைக்கு ரோபோட்டிக் ஹேண்ட் கேக்குறீங்க அப்படின்னோனே, இல்ல நாளைக்கு காலையிலக்குள்ள வந்து எங்களுக்கு ரோபோட்டிக் ஹேண்ட் கிடைச்சது அப்படின்னா அதை நாங்க ஸ்பேஸ் ஷிப்ல வந்துட்டு கண்டிப்பா வந்து அட்டாச் பண்ணிடுவோம், அது மூலமா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல எங்களால டாச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு எங்களுக்கு இந்த ரோபோட்டிக் ஹேண்டோட உதவி தேவை, சோ அதுக்காக எங்களுக்கு ரோபோட்டிக் ஹேண்ட் வேணும் அப்படின்றாங்க. ஆஃப் கோர்ஸ் மேடம், கண்டிப்பா நான் பண்றேன், அது மட்டும் இல்லாம நாங்க வந்து நாளைக்கு காலையிலக்குள்ள அங்க வந்துருவோம், சோ வந்த உடனே நானே போறேன் கூட, சோ நான் வந்து கண்டிப்பா போறேன் அவங்கள வந்து திரும்ப கூட்டுறதுக்கு அப்படின்றப்ப எல்லாருமே போறேன்னு சொல்றாங்க. பட் நம்ம காங்க இல்ல நானும் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, இங்க பாருங்க டாக்டர் கால், ஆக்சுவலி வந்துட்டு இந்த ரோபோட்டிக் ஹேண்ட் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆனது, சோ நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது அப்படின்னு உடனே, ஓ அப்படியா அவ்வளவு எக்ஸ்பென்சிவா, எனக்கு தெரிஞ்சு என்னோட பொட்டன்ஷியல் படி பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன அமௌண்ட் தான் நான் நினைக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல அது வாங்கிடலாம் அப்படின்ட்டு, சாண்டியானோ எவ்வளவு விலை கேட்டாலும் சரிடா அதை கொடுத்துறா, எந்த ஒரு நெகோசியேஷனும் பண்ணாதடா வாங்கிடலாம்டா அப்படின்றாரு. இவனும் வந்துட்டு ஓகே மேம் நான் வந்து இப்ப இருக்கிற ரொம்ப அட்வான்ஸ் மாடலே வந்து உடனே புக் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிடுறான். இவங்களும் அப்பா ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இங்க காட்டுறாங்க ஆக்சுவலி அவங்க ஸ்பேஸ்க்கு போறதுக்கான எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பார்க் கூட சொல்றாரு, ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இதுல டாய்லெட் எடுக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா போயிட்டு வேகமாவே வந்துருவோம், தண்ணியை குறைஞ்ச அளவு இருந்தா போதும், ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியம், சோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு வெயிட்ட குறைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஓகே தான், நீ கண்டிப்பா போய் ஆகணுமா, ஏன் அப்படின்னா இதை நீ மட்டும் பண்ண அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க், சோ அவங்களும் வந்துட்டு அவங்கள யாரோ ஒருத்தர் வந்து நீங்க கண்டிப்பா ஹையர் பண்ணிக்கோ, உனக்கு கூட ஹெல்ப்புக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கணக்கு என்னன்னா 4 சீட் வச்சிருக்கிறது, அதுல 2 பேர் இங்க இருந்து போறது, அவங்க 2 பேர் கூட்டிட்டு வரது, அதுதான் இவருடைய கணக்கு. சோ அது மாதிரி இவங்களும் சொல்றாங்க, சரி வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்தா நீ கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை கொடுக்குறாங்க. என்னது ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, இல்ல நீ சேஃபா போய் சேஃபா வா, இது உன்னுடைய லக்கி வாட்ச், ஓகேவா, நீ ஒவ்வொரு தடவையும் ஸ்பேஸ்க்கு போகும்போது அதை கட்டிருப்பையில இந்த அப்படின்னு சொல்லி அந்த வாட்சையும் கொடுக்குறாங்க. அவர் அதை வாங்கி கட்டிக்கிட்டு அப்படியே 2 பேரும் பாத்துக்கிறாங்க. சோ இதோட இந்த எபிசோட முடிஞ்சிருது. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.